பாடி பேலன்சிங் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து ஸ்டாண்டிங்ல பண்ணலாம். லூசனிங் எக்ஸசைஸ்னு சொல்லலாம், அது பாடி பேலன்சிங்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே சொல்றேன், வாட் எவர் இட் இஸ் நம்ம பாடியை கொடுத்து நம்ம உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்னோட எல்லா ஜாயின்ஸையும் லூப்ரிகேஷன் பண்ணி அதுதான் ஒரு காமனா நீங்க எந்த எந்த சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தாலும் உங்களோட ஜாயின்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னா அது ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அந்த ஃபிளெக்சிபிளானா அந்த ஜாயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ரென்த் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த நெக். ஓகேங்களா? உங்களோட பொசிஷன் கன்வீனியன்ஸ் எப்படி இருக்கலாம்னா ஹேண்ட்ஸ் அட் பேக் எப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்டென்ஷன் பொசிஷன்ல வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் இருக்கு உங்களுக்கு கன்வீனியன்ஸா இருக்க வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிரிப்புக்காக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பேக் ஃபோல்டு ஹேண்ட் வந்து பேக் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல நார்மலா ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது நார்மல் ப்ரீத்ல இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் exhale the breath. Inhale center, again exhale, again inhale center, again exhale, inhale, exhale, inhale. पृथ्वी ಇದು ನಾರ್ತ್ ಆಫ್ ಯು ಪೈಕ ತಿಳಿಸಿ ಮಾಡಿ ಕಟ್ಟಿಸಿ ఏమే నార్త్ ఆఫ్ యు నువ్వు మీద ఇది నార్త్ వ్యూ లేదే వేరే కెమెరా వచ్చేది ఓకే తెలీదా మీరు ఫోన్ చేసేది ఏం చేసేది व्यू तेरीदा தெரியுதுங்க மேம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லெஃப்ட் ரைட் டர்ன் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ஓகே, இப்போ கிராஸ் வேர்ட்ஸ்ல நம்ம டயகனல் இன்ஹேல் அப், exhale down, அதே மாதிரி opposite side inhale up, exhale down, 3 times. Inhale up, exhale down, inhale up, exhale down. Same way, opposite side. Inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Okay, keep a full head rotation, clockwise and anti-clockwise. Inhale up, exhale down, inhale up,
exhale down. In case BP அந்த மாதிரி இருந்துச்சுன்னா head rotation ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. one circle பண்ணுங்க. மத்தவங்க 3 circle பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரியோ இல்ல பிபி இருந்துச்சுனாலோ ஒன் சர்க்கிள் பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க, மற்றவங்க நார்மல் ஸ்பீட்ல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹேண்ட் ரொட்டேஷன். ஓகே, ஹேண்ட் ரொட்டேஷன். ஸோ 1 2 3 4 5 because 1 2 3 4 5. Okay, இங்க பாருங்க, நெக்ஸ்ட் எல்போ 1 2 3 4 5. Wrist joint. So आदि मुद्रा वச்சுக்கிறோம். 1 2 3 4 5. Reverse. 1 2 3 4 5. Fingers movement, toes movement, fingers movement. Start. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay. இப்ப பாருங்க, இந்த கை இல்லையா? சோ இந்த கையில வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிராண முத்ரா வச்சிருக்கேன். பிராண முத்ரா எப்படி தெரியுமா? ஓகேங்களா? இந்த பிராண முத்ரால நம்ம கையில வந்து 8 போடுவோம். ஓகே, ஃபுல் வியூ தெரியுதா? என்னோட ஹேண்ட்ஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கிறது. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Upwards. Start. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ என்னன்னா இந்த பிராண முத்ரா வச்சுட்டு இப்படி பண்ணும்போது உங்களை நம்மளோட கையில இருக்க இந்த மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் அது. பிராண முத்ரா அதே டைம் எனர்ஜி ரிசீவிங் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்ப காலை கொஞ்சம் விரிச்சுக்கலாம். விரிச்சுட்டு இங்க பாருங்க, நான் ஹேண்ட்ஸ் எப்படி கிளன்ச் பண்ணிருக்கேன். ஓகே, கிளன்ச் பண்ணிருக்கா? ஓகே, the clenching the first back bending. 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ அப்படியே ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன். பேக்ல போயிட்டு தென் 1 2. ஸோ எக்ஸேல் பண்ணும்போது சாரி டவுன்வர்ட்ஸ் பண்ணும்போது எக்ஸேல் பிரீத் அவுட் பண்ணணும். அப்வர்ட்ஸ் வரும்போது பிரீத் இன்ஹேல் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே உங்களோட காலை அப்படியே விரிச்சு வச்சுக்கலாம், கையை விரிச்சு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ஜஸ்ட் பிரீத் அவுட் பண்ணிச்சே. ஓகே, பாடி மட்டும் தான் நான் ட்ரை பண்ணிட்டேன். என்னோட ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லிசன். ஓகே, உங்களோட ஷோல்டர் ஹைட். பிரீத் out. உங்களோட body as much as possible how to turn. Okay, again exhale out, stretch your hands, normal breathe. Again exhale and turn. Stay back in this position. Again exhale and normal breathe down. So அந்த ஸ்டே பேக் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு 10 கவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு 5 செகண்ட் முதல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது 5 செகண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. 5 கவுண்ட்ல இருந்து 10 கவுண்ட் வரலாம் கொடுக்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னா இது வந்து நல்லா நம்மளோட ஹிப் வந்து ட்விஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. Again
Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Come back. Okay. Same way. அதே கால் அகட்டி பிடிச்சு வச்சிருக்கோம். நல்லா breathe inhale பண்றோம். Okay. Exhale down. Down பண்ண முடிஞ்சதா எவ்வளவு அளவு பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4. See, என்னோடைய hands as much as possible. Okay. So 1, 2, 3, 4, up. 1, 2, 3, 4, up. 1, 2, 3, 4, up. உங்களால முடியல அப்படின்னும் போது 1 minute. சேர் இருந்ததுன்னா வயசானவங்களுக்குலாம் சொல்றேன். ஸோ இந்த சேரோட மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. காலை சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த ஃபார்வர்ட் பெண்ட் பொசிஷன் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த சேரோட கால் நீட் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, ஓகே, சேரோடைய கால் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலை ஃபர்ஸ்ட் மேல் பொசிஷன்ல இருந்து 1 தெரியுதா இந்த சேர் வச்சிருக்கிறது? ஸோ சேரோட அப்பர் சைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லோவர் லோவர். ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லா ஃபார்வர்ட் பெண்ட் வரலன்னா லிசன். ஓகே, உங்களோட சேர் லென்த் வச்சுக்கலாம். ஓகே, டேக் த சப்போர்ட். ஃபர்ஸ்ட் சேரோடைய மெஷர்மெண்ட் அளவுக்கு காலை அகட்டி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சேரோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த அளவுக்கு பெண்ட் கொடுங்க. தென் செகண்ட் ஸ்டெப் அதோடைய சீட்டு கொடுங்க. தேர்ட் ஸ்டெப் ஆஸ் மச் எனக்கு இந்த அளவுக்கு தான் வருது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் வரும். இப்படி கை பிடிக்காம உள் பக்கமா கை பிடிக்க பாருங்க. அப்படியே அது கீழே எடுத்துட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த லென்த் வந்தா கூட ஓகே தான். அதுக்காக தான் அந்த பெண்டிங் டெக்ஸ்ட் வரதுக்காக தான். And then up. ஓகே, ஸோ நம்ம ஹிப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டோம், ஃபார்வர்ட் பெண்ட் கொடுத்தாச்சு. அந்த ஹிப் மூவ்மெண்ட் பண்ணும்போது ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீ ரொட்டேஷன். உங்களுக்கு தெரியும் இது மகரிஷி இதுல இருக்கு. நீ ரொட்டேஷன்ல இந்த இது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஜஸ்ட் ஆஃப்டர் தட் இன்னர் சர்க்கிள். ஓகேங்களா? தென் ஆங்கிள் ரொட்டேஷன் ஃபைனலா. ஓகே ஃபைன். இதுக்கப்புறமா இப்ப அவங்களோட சௌகரியப்படி நம்ம வந்து திரிகோணாசனா பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹிப் ஸ்ட்ரெச் வந்து இதுவாகணும்னா இந்த ஹிப்புக்கு மட்டும் ஜஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Again, turn. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So இது some of the exercise general fitness காக இத மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த திரிகோணாசனா இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு here imbalance. Just focus. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Inhale up. Normal breathe எடுக்கலாம். Again opposite side.
exhale, bend down, focus. Step 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Inhale, out. Okay. Okay, இப்போ சிட்டிங் உட்காந்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் இது பண்ணியாச்சு. ஓகே, I will appreciate to everyone because all are trying. It's very good. See, these are all இந்த ஒரு பாடி லூசிங் எக்ஸசைஸ் வந்து என்னன்னா நமக்கு ஜென்ரலாவே வந்து ஃபிட்னஸா அதனால அதிகமா இருக்கிற வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு டே ஃபுல்லா ஒரு ஆக்டிவா ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிட்டிங்ல சில ஆசனாஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வஜ்ராசனா இருக்கு இல்லையா, இது வந்து கூடுமானவர்களும் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லை நீ ப்ராப்ளம் அப்படி இருக்கிறவங்க மட்டும் யூ கேன் டூ இட் இன் சேர் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி எனக்கு வஜ்ராசனம் வரல அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாரும் சொன்னதுதான். ஸோ டேக் ஒன் பில்லோ. இந்த பில்லோவை உங்களோட இந்த ஃபீட் இதுல இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ட்ரை பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் நீங்க ஒரு 10 கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 10 கவுண்ட். எதையுமே நான் வந்து உடனே பெருசா இது பண்ணணும்னே சொல்லல. ஸ்டார்ட் வித் 10 கவுண்ட் வாட் எவர் இட் இஸ். ஒரு 10 கவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, 20 கவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதிகபட்சமா நீங்க 60 செகண்ட் நீங்க அதுல உட்காந்துட்டாலே போதும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது ஏதாவது ஒரு டைம்ல இந்த வஜ்ராசனம். ஓகே, எனக்கு வஜ்ராசனம் வராதுமா, நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சேர்ல கூட உட்காந்துக்கலாம். சேர்ல உட்காந்துக்கிறதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்றேன். சோ நம்ம சேனல் வந்து இந்த கான்செப்ட் வஜ்ராசன கான்செப்ட் என்னதான் பட் அந்த அளவுக்கு இதுவாகாது. ஸோ நான் வஜ்ராசனத்துல உட்காந்தேன்னா என்னோட கால் வந்து ஹோல்ட் பண்ற அந்த ஒரு கான்செப்ட் தானே. ஸோ யூ கேன் டூ இட் பை சிங்கிள் லெக் இல்லையா? ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு கால் நம்ம நிறைய பேர் இந்த வேலை பண்ணுவோம். ஆக்சுவலா இப்படி பார்த்துட்டு டிவி அப்படி பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்க பிகினிங்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. சேர்ல உட்காந்துச்சு ஜஸ்ட். ஆனா என்னன்னா இது சில பேர் ஒரு சைடா உட்காருவாங்க. போத் சைடு ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு சைடு வந்துடும், இன்னொரு சைடு வராது. பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணீங்கன்னா. ஸோ பிகினிங்ல யூ ஹேவ் டு ட்ரை ஃபர்ஸ்ட் சேர்ல இந்த மாதிரி உட்காந்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்போ வந்து மற்றது எல்லாருமே நிறைய பேர் நிறைய பிரீதிங் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டுடே நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் சொன்ன நிறைய எல்லாருக்குமே வந்து எல்லா எக்ஸசைஸும் ஃபிளெக்சிபிளா வருமானது தெரியாது. பட் எல்லாருடைய நம்மளுடைய கை இந்த காலில் வந்து நல்ல பவர் வந்து நம்ம கேன் யூஸ் இட் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கைக்கு வந்து நிறைய நம்ம முத்ராஸ் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். பட் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் மூலயமாவே நம்ம பாடியில இருக்க முக்கியமான பார்ட்ஸை வந்து நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும். பர்டிகுலரா ஹார்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கிளாப்பிங் வந்து ஒரு ரிதமிக் கிளாப்பிங்கா நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ என்ன ரிதமிக்னா 1 2 3 1 2 3 1 2 3 அந்த ரிதம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ என்னுடைய செஸ்ட் அநாதகத்துக்கு நேரா வச்சிருக்கேன். இந்த ரிதம்ல ஒண்ணு. ஓகே, தென் ஓகே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லோவரா இருக்கு, ரைட் ஹேண்ட் அப்பர் சைடா இருக்கு. சேம் ரிதம் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. Change the hand. Start. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. Okay.
சேம் வே எல்லாமே வந்து நம்ம இந்த அனாலகஸ் கிட்சை தான் வச்சு பண்ணணும். தட் இஸ் என்னோட ஹார்ட் ஃபங்க்ஷனிங் அந்த இடத்துல தான். ஓகேங்களா? ஸ்டார்ட். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது. ஸோ இது எல்லா ஃபிங்கர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் நர்வ்ஸோட எண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த நர்வ்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்றதுக்கு one of the best exercise in the clapping, rhythmic clapping. Okay, next, start. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. Change. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. Okay, இப்போ fingers நல்லா சேர்த்து வச்சுக்கணும். நல்லா நார்மல் breathe எடுத்துக்கலாம். Okay, just breathe out. Sorry, breathe in, breathe out. In, out. Okay. இப்போ ஸ்ட்ரெயிட்ல பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Again, hands வச்சுக்கலாம். Start. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Up, down. அப்படியே கை எடுத்து வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஆர்ம் சாண்டிங் வந்து நம்ம ஒரு 9 டைம்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க ஆ, நெக்ஸ்ட் இங்க ஊ, நெக்ஸ்ட் யூ. ஓகே, மேல போகும்போது மட்டும் ஹேண்ட்ஸ் அந்த இது வந்து மாறும். நல்லா டீப் பிரீத் எடுக்கிறோம். ஓகே, வில் ஸ்டார்ட். ஒன்லி நீங்க அந்த சவுண்ட் கொடுக்கும்போது உங்களோட அப்டமன் வாட் எவர் இட் இஸ் செஸ்ட் எல்லாமே வந்து நல்லா உள்ள நல்லா பிரீத் அவுட் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு டீப் பிரீத் இன்ஹேல் பண்ணிட்டு தான் அகைன் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஓகே, நெக்ஸ்ட். Feel the whole vibration in your body. Next.